Good morning students. இது government exam model question channel. நீங்கள் இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் எக்ஸ்க்ளூசிவாக காம்படிட்டிவ் எக்ஸாம் சச்சஸ் யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்காக நீங்கள் ஒரே வீடியோவை தமிழ்லையும் பார்த்துக்கலாம், அதே வீடியோவை நீங்கள் இங்கிலீஷ்லேயும் பார்த்துக்கலாம். எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எத்திக்ஸ் அண்ட் கல்ச்சர் 11th ஸ்டாண்டர்ட் யூனிட் 1ல் இருக்கிற செகண்ட் பார்ட். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோ கூட போகலாம். இது வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி இங்கிலீஷில் இருக்குது இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், which source states ancient Tamil people follow discipline in individual and societal life? எந்த சோர்ஸ் வந்து தமிழ் பீப்புள் வந்து டிசிப்ளின்டாக இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க? ஏ டெம்பிள்ஸ், பி மண்டபாஸ், சி லிட்ரேச்சர், டி சிம்பிள்ஸ். ஆன்சர் சி லிட்ரேச்சர். செகண்ட் கொஷின், what does culture mean? Culture-na enna? It depicts agricultural method of life. It depicts worship method of life. It depicts lifestyle of people. None of the above. So answer பார்த்தீங்கன்னா it depicts lifestyle of people. ஸோ கல்ச்சர்னா என்ன? அக்ரிகல்ச்சரல் மெத்தட் ஆஃப் லைஃப் சொல்கிறதா, இல்லை வழிமுறைகள் வர்ஷிப் பற்றி சொல்கிறதா, லைஃப் ஸ்டைல் பற்றி சொல்கிறதானா கண்டிப்பாக லைஃப் ஸ்டைல் பற்றி சொல்கிறது தான். ஸோ தேர்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ரூட் வேர்ட் ஆஃப் த வேர்ட் பண்பாடு? பண்பாடு சிவிலைசேஷனில் கல்ச்சர், அதுக்கு வந்துட்டு ரூட் வேர்டு எங்கே இருக்கும்? தமிழ் வேர்ட். ஸோ பண்பாடு, பயன்பாடு, நாகரீகம், சீர்படுத்துதல். ஸோ the root word is பண்பாடு. ஸோ இதுக்கு வந்து நம்ம இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது, பிகாஸ் இட் இஸ் த ரூட் வேர்ட் தான் கேட்டிருக்காங்க. எந்த ரூட் வேர்ட்லேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறதுனால we have given the question தமிழ். ஃபோர்த் கொஷின், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் கல்ச்சர்? கல்ச்சருங்கிறதுக்கு மீனிங் என்ன? ரிஃபைன்மெண்ட்ஸ்னால் ஒழுங்கு பண்ணுறது, ரெகுலேஷன் சரி பண்ணுறது, நடைமுறை ஒழுங்குமுறை பண்ணுறது. நன் ஆஃப் த அபவ், போத். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா போத், ரிஃபைன்மெண்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஒரு விஷயத்தை ரிஃபைன்மெண்ட்னா திரும்ப திரும்ப சரி பண்ணி அதை ஒழுங்குமுறை பண்ணுறது, அதுதான் வந்து கல்ச்சர் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங். அப்போ கல்ச்சர் மீன்ஸ் ரிஃபைன்மெண்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன், செம்மைப்படுத்துதல், சீர்மைப்படுத்துதல்னு தமிழில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபிஃப்த் கொஷின், ஹூ இன்ட்ரடியூஸ் த வேர்ட் பண்பாடு இன் தமிழ்? வி.ஓ. சிதம்பரநாதனார், டி.எம். சிதம்பரநாதனார், டி.கே. சிதம்பரநாதனார், டி.என். சிதம்பரநாதர். ஸோ த ஆன்சர் இஸ் டி.கே. சிதம்பரநாதனார். ஸோ சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த இனிஷியல்ஸில் மட்டும் சேஞ்சஸ் கொடுத்துட்டு they will ask who was given this word, இல்லை யார் வந்து இதை பண்ணாங்க அந்த மாதிரி. ஸோ சிக்ஸ்த் கொஷின், ஃபைண்ட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். எலைட் பீப்புள் மீன்ஸ் மென்ஷன்ஸ் ஒன்லி கிங், அதாவது மேன்மை மக்கள் அப்படின்னா கிங்கை மட்டும்தான் சொல்கிறாங்க. வேர்ல்ட் பிலாங்ஸ் டு எலைட் பீப்புள் சேஸ் தொல்காப்பியம். தொல்காப்பியமில் வந்து மேன்மை மக்களுக்கு மட்டும்தான் உலகம் அப்படின்னு சொல்லியிருக்கு. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்னு சொல்கிறது கலித்தொகை. பண்புடையார் பட்டுண்டு உலகம் சேஸ் திருக்குறள். ஸோ பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், பண்புடையார் பட்டுண்டு உலகம். பண்புனா குவாலிட்டிஸ், யூ ஹாவ் டு ஹாவ் ப்ராப்பர் குவாலிட்டிஸ்ன்னு சொல்கிறது கலித்தொகை. ஸோ திருக்குறள் வந்துட்டு பண்புடையார் பட்டுண்டு உலகம், அவங்களும் வந்துட்டு வேர்ல்டு வந்துட்டு ஒழுங்காக டிசிப்ளின் இருக்கவங்க தான் வந்துட்டு வேர்ல்டு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னா எலைட் பீப்புள் மீன்ஸ் மென்ஷன்ஸ் ஒன்லி கிங், அதுதான் வந்து தப்பு. ஸோ செவன்த் கொஷின், which part of தொல்காப்பியம் says about inward and outward life of ancient people? அக மற்றும் புற வாழ்க்கையை பற்றி சொல்கிறது தொல்காப்பியமில் எந்த அதிகாரம் வந்து சொல்லுது? பொருள் அதிகாரம், எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், ஆல் ஆஃப் த அபவ். பொருள் அதிகாரம் தான் அக வாழ்க்கை மற்றும் புற வாழ்க்கையை பற்றி சொல்கிறது தொல்காப்பியமில், அதுதான் இன்வர்ட் அண்ட் அவுட்வர்ட் லைஃப்னு சொல்லியிருக்கோம். எய்த் கொஷின், செலக்ட் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். கல்ச்சர் ஸ்டேட்ஸ் த இன்டர்னல் டெவலப்மெண்ட் ரிஃபைன்மெண்ட் ஆஃப் மேன். Civilization means changes in outward life or materialistic life of a human. There are 4 opinions prevail in the society in origination of Tamil people. Culture is a static one and does not undergo changes quickly. ஸோ இது வந்து இதில் வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. கல்ச்சர் இஸ் அ ஸ்டாட்டிக் ஒன் அண்ட் டஸ் நாட் அண்டர்கோ சேஞ்சஸ் குவிக்லின்னு சொல்லியிருப்பாங்களே, அது மட்டும் தான் தப்பு, பிகாஸ் கல்ச்சர் அண்டர்கோஸ் சேஞ்சஸ் குவிக்லி. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், கல்ச்சர் ஸ்டேட்ஸ் த இன்டர்னல் டெவலப்மெண்ட் அண்ட் ரிஃபைன்மெண்ட் ஆஃப் அ ஹியூமன். ஓகே, சிவிலைசேஷன் மீன்ஸ் கல்ச்சர்னாவே தெரியும், முன்னாடி கல்ச்சர் வேறு, இப்போ இருக்கிற கல்ச்சர் வேறு. ஸோ சீக்கிரமாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சிவிலைசேஷன் மீன்ஸ் சேஞ்சஸ் இன் அவுட்வர்ட் லைஃப் ஆர் மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் ஆஃப் அ ஹியூமன். சிவிலைசேஷன்னா நாகரீகம், அது பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கும் இப்போ இருக்கிற நம்மளோட சிவிலைஸ்டு லைஃப்க்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அப்புறம் 4 தமிழ் பீப்புளோட ஆரிஜினேஷன் பற்றி 4 ஒப்பீனியன்ஸ் இருக்குது. ஆமாம் இருக்குது. ஆனால் கல்ச்சருங்கிறது ஒரு ஸ்டாட்டிக் ஒன் தான், ஆனால் வந்துட்டு அடிக்கடி சேஞ்சஸ் வந்து ரேப்பிட் சேஞ்சஸ் நடக்கும். ஸோ டி ஆப்ஷன் தான் வந்து தப்பு. விச் புக் ஹாஸ் டிவைடட் இன்வர்ட் லைஃப் 5 parts ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன்? அகவாழ்க்கை வந்து 5 திணைகளாக வந்துட்டு பிரிச்சிருக்கிறது எது? தொல்காப்பியம், 17 கீழ்கிழக்கு நூல்கள், சங்க இலக்கியம், அறநூல்கள். இது பார்த்திங்கன்னா சங்க இலக்கியம், அதாவது சங்கம் லிட்ரேச்சர் தான் வந்துட்டு நம்மளோட அக வாழ்க்கையை வந்துட்டு
5 திணையாக பிரிச்சிருக்கோம். எதுனா சங்கம் லிட்ரேச்சர். 10th question, which depicts the societal and economics life of ancient people. அதாவது எந்த புக்கு இல்லைனா எந்த டெக்ஸ்ட்டு அது வந்துட்டு நம்மளோட ஏன்ஷியன்ட் பீப்புளோட சொசைட்டல் அப்படின்னா சமுதாயம் மற்றும் பொருளாதாரத்தோட லைஃப் பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ சங்கம் லிட்ரேச்சர், பி 14 கீழ்கணக்கு நூல்கள் அதாவது புக்ஸு, சி வந்து பக்தி லிட்ரேச்சர், டி ஆல் ஆஃப் த அபோவ். ஆன்சர் பார்த்தீங்கன்னா சங்கம் லிட்ரேச்சர். ஸோ விச் டெபிக்ஸ் அ சொசைட்டல் அண்ட் எக்கனாமிக்ஸ் லைஃப் ஆஃப் ஏன்ஷியன்ட் பீப்புள் அப்படின்னா சங்கம் லிட்ரேச்சர். சங்கம் லிட்ரேச்சர் தான் நிறைய இருக்குது. சங்கம் லிட்ரேச்சர்னா ஆல். ஸோ எல்லாமே வந்துட்டு வில் டெபிக் தேர் லைஃப், தேர் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ்லாம் அதை பற்றி தான் நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். 11th question, from the following statement which is one among the 4 opinion of origination of Tamil people. அதாவது they've given you 4 opinion. நமக்கு தெரியும் on the basis of origination of Tamil people we have 4 opinions of different personality, but here they have given you 4 opinions and you have to select only the correct opinion. Tamil people came from Malaysia, Tamil people came from Sri Lanka, came from Central Asia and North India, they were poets of South India. So obviously it is C, came from Central Asia and North India. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் பீப்புள் கேம் ஃப்ரம் மலேசியா, அது தப்பு. தமிழ் பீப்புள் கேம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா, அதுவும் தப்பு. தே கேம் ஃப்ரம் சென்ட்ரல் ஏஷியா அண்ட் நார்தன் இந்தியா. அதுக்கப்புறம் தேவர் போய்ட்ஸ் ஆஃப் சவுத் இந்தியாவில் த ஆன்சர் இஸ் தே கேம் ஃப்ரம் சென்ட்ரல் ஏஷியா அண்ட் நார்த் இந்தியா. மீதி 3 ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தே கேம் ஃப்ரம் குமரி காண்டம், அதுக்கப்புறம் தேவர் சவுத் இண்டியன் ட்ரைபல் குரூப் ஒன்று, அப்புறம் சென்ட்ரல் ஏஷியா அண்ட் அரேபியன் த்ரூ அரேபியன் சி தேவ் கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஏஷியா அண்ட் நார்த் இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து வந்து ஆஃப்ரிக்கா ஃப்ரம் ஆஃப்ரிக்கா தே ஹவ் டிரான்ஸ்கிரைப்ட் ஹியர். they would have come from Kumarigandam, they were tribals of India, and last option is they have come from Central Asia and North India. ஸோ அதில் வந்து ஒரு ஆப்ஷன் நமக்கு எங்கே இருக்குது. 12th question, which book says about Chera kings? பரிபாடல், 18, புறநானூறு, நற்றிணை. ஸோ the answer is 18. Always you remember Chera kings is 18, Chola kings is Pattinapali. ஸோ மதுரை பாண்டியன் கிங்ஸ் இட் would be in மதுரை காஞ்சி. ஸோ இது 3மே எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 3ம் எப்பயுமே ஓரளவுக்கு கேட்டுருவாங்க. சேரா கிங்ஸ் 18, சோலா கிங்ஸ்னால் பட்டினப்பாலை, பாண்டியா கிங்ஸ்னால் வந்துட்டு மதுரை காஞ்சி. இந்த 3 புக்கில் தான் they'll be talking about all these kings. 13th question, யாதும் ஊரே யாவரும் கேளிர் is said by whom? பொன்முடியார், நக்கீரர், கணியன் பூங்குன்றனார், மருதனார். ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் இஸ் கணியன் பூங்குன்றனார். யூ நோ திஸ் கணியன் பூங்குன்றனார் தான் யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு சொல்லியிருப்பார். யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. த நெக்ஸ்ட் லைன் ஆஃப் திஸ் இஸ் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. ஸோ நெக்ஸ்ட் 14th question, ஆற்றிடை காட்சி உருள தோன்றி. தீஸ் லைன்ஸ் occur in which book? 14th, ஆற்றிடை காட்சி உருள தோன்றி. ஏ அகத்திணை தொல்காப்பியம், பி புறத்திணை தொல்காப்பியம், சி சொல்லதிகாரம் நன்னூல், டி பொருளதிகாரம் நன்னூல். ஆற்றிடை காட்சினா the people, that scenery of people near river. ஸோ அது வந்து எங்கே இருக்குது? அகத்திணை தொல்காப்பியமா, புறத்திணை தொல்காப்பியம், சொல்லதிகாரம் நன்னூல், பொருளதிகாரம் நன்னூல். ஸோ இட் இஸ் புறத்திணை தொல்காப்பியம். ஸோ தொல்காப்பியமில் புறத்திணையில் they have told about this scene. 15th, what is described in Pattinapalai as முட்டாச்சிறப்பின் பட்டினம்? Administration of Cholas, maritime trades of Cholas, land trade of Cholas, D, B and C. So முட்டாச்சிறப்பின் பட்டினம், பட்டினம்னா they will be doing trades, the place known for trades. So it is maritime trade of Cholas, land trade of Cholas. சோழனாவே நமக்கு தெரியும், it is they are known for maritime trade. அதே மாதிரி முன்ன ஒரு வீடியோவில் சயின்டிஃபிக் நாலேஜ் அண்ட் டெம்பரில் சொல்லியிருப்பேன். பிகாஸ் they excelled in ship building. So for that our Archaeological Survey of India built a ship and they have placed it in Tirunelveli Museum. ஸோ இதே மாதிரி முட்டாச்சிறப்பின் பட்டினம்னா they were excelled in trades, particularly maritime and land trade. 2 தான் இருந்திருக்கும். ஸோ காவிரி பூம்பட்டினம் belong to Cholas. So remember that. 16th question, which book explains about religious ideas and code of life? Code of life or principle of life? Mostly all ancient literature will be talking about this code of life. They will be talking about principles, how man should live, what shouldn't be happening, what should have happened. So all this would be the examples of this. In this book, like in this first unit, they have given which book explains about religious ideas and code of life. A, சிலப்பதிகாரம், B, மணிமேகலை, C, திருக்குறள், D, சீவக சிந்தாமணி. So B, மணிமேகலை தான் அதோட ஆன்சர். Even திருக்குறள் will be talking about
the principles of life to whole world. So இந்த இதில் வந்துட்டு they have given us, this is in first unit. அதுவே third unitல they will be talking about principles of life. Which book has given you principles to the whole world? When it comes to the whole world, it is Thirukkural. So in this code of life, it is Manimegalai. 17th question. Select the incorrect statement. Kurunji Pattan Mullai Pattu says about fertility of land and speciality of love. Madurai Kanchi talks about Pandya King Mudukudumi Peruvazhi. Nedunalvade talks about love and Velar. Paribadal explains the richness of Madurai and Vaigai. So the answer is Madurai Kanchi talk about Pandya King Mudukudumi Peruvazhi. So it is incorrect statement. Kurunji Pattu and Mullai Pattu says about what fertility of land and speciality of love. So that is correct. Nedunalvade talks about love and Velar. That is correct. Paribadal explains the richness of Madurai and Vaigai river. That is correct. So why Madurai Kanchi talks about Pandya King Mudukudumi Peruvazhi is wrong is it would be talking about Pandyan Nedunchezhiyan. So அதனால தான் B option வந்து தப்பு. 18th question. Which book says there was a trade relationship between India and Egypt in past? Geography, book on biology, Peripulus of Erythraean Sea, Tolkappiyam. So answer is Peripulus of Erythraean Sea. So Peripulus of Erythraean Sea would have said about this trade relationship between India and Egypt. And mostly if you have studied Tamil medium, Tamil வந்து படிச்சிருந்தீங்கன்னா as an optional subject, this Peripulus of Erythraean Sea would have come across in many places. As we have studied general English as optional subject, we would not have come across many places. We would not have come across it in many places. So Peripulus of Erythraean Sea அப்படிங்கிறது it is an it talks about India and Egypt trade relationship in particular. 19th question. Who wrote the book Geography? Pliny, Strabo, Auguste Comte, Pilgrim. So the answer is Strabo. So when you open your 11th book, I think 11th book, geography la you will be seeing this geography. This book Geography was written by Strabo. So this book Geography was written by Strabo. 20th question. The book Natural History was written by Pliny, Strabo, Auguste Comte, Pilgrim. It is Pliny. In many places you have read this Natural History was written by Pliny. Next, the boundaries of Chera's harbour were Kozhikode to Kannanur, Cochin to Kozhikode, Kannanur and Cochin, Kozhikode to Cochin. It is Kannanur and Cochin. Boundaries of it is especially not the national boundary of Cheras. It is only harboral boundary of Chera. So it is Kannanur and Cochin. So Chera, you know that is they would have ruled this Kongunadu, Coimbatore, Dharmaburi, Salem, and they would have ruled Kerala. So remaining places that is like Kanjipuram, this place would be ruled by this Chola. Pandya, South India, they would have ruled. Then Pallava would have conquered this Kanjipuram area and they would have ruled there. So the boundaries of Chera's harbour were Kannanur and Cochin. 22nd question. Which is considered as the best of quality in ancient Tamil Nadu? So in ancient Tamil Nadu, which animal is considered as best of quality? So we would have added the word best, which animal? It is goat, ox, hunting dogs, horse. So it is hunting dogs. They have used this hunting dogs for many purposes like sniffing, mopam mudikkiradhu. They would have taken it anywhere they wanted to. It was serving as their guard, and this is the first animal that is domesticated. So when you talk about dogs, you can keep on talking. 23rd. Match the following. Kurunji Nanpagal, Mullai Malai, Marudam Yamam, Neidal Vaigarai, Palai Vaigarai. As we have only 4 seasons in English, it does not apply the translation here. So Kurunji, it is Yamam. Mullai, which is Malai. Marudam, you have gone to Marudam Vaigarai. Neidal, it is Vaigarai. Palai, it is Nanpagal. So no option you should have by heart this or cram up this. So Kurunji is Yamam, Mullai, Malai, Marudam Vaigarai, Neidal Vaigarai, Palai Nanpagal. Palai na nalla veil Nanpagal. Kurunji na Malai. குறிஞ்சி மலர் வந்து மாலையில் பூக்குன்னு வச்சுக்கலாம். சாரி, குறிஞ்சி வந்து யாமம். ஸோ முல்லை தான், முல்லைப்பூ வந்து சாயந்தரம் மாலையில் பூக்கும். மருதம், நெய்தல் ரெண்டும் வைகரை. 24th question. Match the following. குறிஞ்சி இளவேனில் முதுவேனில் பின்பனி, ஸ்ப்ரிங் ஆட்டம். முல்லை கார்காலம். மருதம் கூதர் முன்பனி. நெய்தல் அறுபொழுது, பாலை அறுபொழுது. 6 பொழுதும். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா குறிஞ்சி கூதர் முன்பனி, முல்லை இட் இஸ் கார்காலம், மருதம் இட் இஸ் 6 பொழுது,
நெய்தல் it is 6 பொழுது. பாலை இளவேனில் முதுவேனில் பின்பனி காலம். So what you have to do is they will be giving you a tabular column. So you go to it and see what it is there. குறிஞ்சினா it is கூதிர் முன்பனி. குறிஞ்சி பூ வந்து முன்பனி காலம்ல பூக்கும். முல்லை கார்காலம். கார்னா மழை பெய்யும். ஸோ முல்லைனா மாலைன்னு பார்த்தோம். சாயந்தரம் மழை பெஞ்சால் முல்லைப்பூ நல்லா பூக்கும். மருதம் 6 பொழுது. 6 பொழுதுமே மருதம் இருக்கும். நெய்தல் வந்துட்டு அதுவும் 6 பொழுது. பாலைனா இளவேனில் முதுவேனில் பின்பனி. அவ்வளோதான். ஸ்ப்ரிங் ஆட்டம்ஸ்லாம் இருக்குமாமா. 25 டேஷ் கோவலர் மழவிடை பூட்டிய குழாய் தீம்புழி செவியடை தீர் தேக்கிளை பாகுக்கும். புறநானூறு அகநானூறு நற்றிணை குறுந்தொகை. ஸோ த ஆன்சர் இஸ் அகநானூறு. கோவலர் மலவிடை பூட்டிய குழாயத் தீம்புழி செவி அடை தீர தேக்கிளை பகுக்கும். இட் இஸ் அகநானூறு. கோவலர் மழவிடை பூட்டிய. ஸோ they've given the word கோவலர் மழவிடை பூட்டிய செவி அடை தீர் தேக்கிளை பகுக்கும். This lines means even if the guest comes even at late night, the people or ancient people would welcome their wholeheartedly and their hospitality would be very good. That is what கோவலர் மழவிடை பூட்டிய. பூட்டினா after locking the house குழாய் தீம்புழி செவி அடை தீரா தேகிலை பகுக்கும். So these lines occur in அகநானூறு. Thank you for watching. Keep supporting us. Thank you.